Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை அமலுக்கு வந்துள்ள நிலையில் பழைய எம்ஆர்பி விலையிலேயே பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக மக்கள் கூறுகின்றனர். இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்கிறாங்க. கம்மி பண்ணதால ஏராளமான பொருட்களுடைய விலை கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. முதல்ல பாக்கி பொருளோட விலை கம்மி ஆகுதோ இல்லையோ, டீ விலையை முதல்ல ஒரே டீ பாய் கடையில் 10 ரூபா, அதுக்கு இப்போ எதிர் கடையிலேயே 15 ரூபா. சில்லறை இல்லைன்னா அச்சுக்கமாக திட்டுறாங்க. காலையில் 5 ரூபா சில்லறை இல்லைன்னா கடன் கொடுக்க முடியாது. யாருங்க 5 ரூபா சில்லறை 10 ரூபா நோட்டுன்னா உடனே கொடுத்துருவாங்க மக்கள். 5 ரூபா சில்லறை இல்லைன்னா மக்கள் எங்கே போவாங்க? எம்ஆர்பியில் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது சார்? இன்னும் குறைக்கவே இல்லையே. அப்புறம் நம்ம ஹோட்டலில் காப்பி சாப்பிட்றோம், இன்னும் பழைய ஜிஎஸ்டி பொறுத்தனை வாங்கினுக்கிறாங்க. அது எப்படி இன்னும் குறைக்கவே இல்லை. குறைஞ்ச பிறகு தானே மக்கள் பலன் அடைஞ்சதை பற்றி நம்ம சொல்ல முடியும். எனக்கு மக்கள் பலன் அடைஞ்ச மாதிரி தெரியல. இவங்க நேற்று பிரைம் மினிஸ்டர் விளம்பரப்படுத்திக்கிறார் தவிர இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது என்னை பொறுத்தவரைலாம் பேசிக்லி இப்போ டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் நெசசிட்டிக்கு ஆயிடுச்சு. இன்க்ளூடிங் டிஷ்வாஷே சொன்னீங்கன்னா எவ்ரி ஹவுஸ் ஹோல்டில் டிஷ்வாஷ் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கே எல்லாத்துக்குமே 28%லேருந்து 18% ஆயிருக்கு. ஸோ 10% ஃபார் 40,000 rupees ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4,000 ரூபா. 4,000 ரூபா இஸ் குட் அமௌண்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல நடத்தப்பட்ட ஹோட்டல் வெயிட்டர்களுக்கான வினோத பந்தயம் பார்வையாளர்களை வெகுவா கவர்ந்துச்சு. பிரான்ஸ் கலாச்சாரத்துல கெஃபேயோட முக்கிய பங்கு பத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த போட்டி கடந்த பல ஆண்டுகளா நடத்தப்பட்டு வருது. அந்த வகையில இந்த ஆண்டுக்கான போட்டியில 100க்கும் மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் ஹோட்டல் வெயிட்டர்கள் கலந்துகிட்டாங்க. தண்ணி டம்ளர், காஃபி, ஸ்நாக்ஸுடன் கூடிய தட்டை ஒரு கையில சுமந்து கீழே கொட்டாம எடுத்துட்டு நடந்தே போகணும். அதன்படி முக்கிய சாலைகள் வழியா சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த போட்டி நடந்துச்சு. போற வழியில வெயிட்டர்களை பார்வையாளர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. இந்த போட்டியில 27 வயதாகும் கிபி டேமன் என்பவர் வெற்றி பெற்றதா அறிவிச்சாங்க. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.